வந்துட்டாடா. நம்ம ஒன்னாவே போலாம். எங்க போனாலும் ஒட்டிக்கிட்டே போறாளே, என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி, அவங்களே ஃபாலோ பண்ணி போவோம். ஐயோ, இப்பதானே பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போனாங்க? ஐயோ போச்சு, மிஸ் பண்ணிட்டேனா? இப்போ என்ன பண்ண போறேனே தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் உண்மையாலுமே ஒரு லூசு தான். உங்களுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்னோட பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, இருங்க நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. கிடைச்சிருச்சுமா, கிடைச்சிருச்சு. ஓ கிடைச்சிச்சா? சரி சரி சரி. ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்காக வந்து தேடினதுக்கு. இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ இப்போ என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என்னாச்சு? அச்சோ தியாகு, உங்களுக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. உடனே பண்றேங்க. இங்க பாருங்க, நான் பேசுறது கேக்குதா? என்னாச்சு? சடனா மயங்கி விழுந்துட்டாங்க. டாக்டர் விக்ரம். சரி தள்ளி வா. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? டாக்டர் விக்ரம், நானும் உங்க கூட வரேன். அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ அவரு சேஃபா தான் இருக்கு, கண்டிஷன் ஸ்டேபிள் தான். ஓகே டாக்டர், வாங்க போலாம். என்ன நீ வரலையா? என்ன? நானா? வரேன் வரேன் வரேன். சாரி, நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க. சாரி, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட். அப்படியா? அப்பனா எப்பயும் கரெக்ட் டைம்க்கு இங்க வந்துருவேன்னு சொல்லாத. சாரி, இனிமே எப்படி நடக்காம பாத்துக்கிறேன். என்ன வருஷா திரும்ப கூப்பிட்டாங்களா? சரி, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, விடு. அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் வருது. என்ன அம்மாவா? அவங்க எக்ஸ் நர்ஸ். அவங்க என்னை எப்பயும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் என்னோடய ஜாபை கரெக்டாக பண்ணுறேன். நான் வர்ஷாவை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதே தான் இங்கேயும். என்ன புரியல? என்னோட அம்மா ஃபார்மசியில் ஒர்க் பண்ணாங்க, நான் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக எழுதுறதுனால அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்க? அங்க இருக்க எல்லாரும் ஒன்னதானே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணதில் நீங்கள் கோவமாக இருக்கீங்க தானே? உங்களோட டின்னர் பார்ட்டி என்னாச்சு? இடியட். சரி அதை விடு. எப்போ இங்கே வந்தாலும் இந்த ஃபுட்டு கண்டிப்பாக சாப்பிடணும். என்ன உனக்கு எதுவும் வேணாமா? நானே சாப்பிட்டுட்டுமா? இல்லை இல்லை இல்லை, எனக்கும் வேணும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டில் அமெரிக்காவில் இருக்கோம், என்னால் நம்பவே முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டே இந்த ட்ரிப் தானே. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த நைட்டு ரொம்ப நேரம் இருக்கணும், சீக்கிரம் முடியவே கூடாது. ஆமாம், எங்கே தங்கியிருக்க? ஹோட்டலாக சொல்கிறீங்க? கௌரி தான் எனக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. சரி வா. விக்ரம், விஷ்ணு, குட் லக். என்ன ஒரே ரூமா? அவ்வளோ இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. என்ன ஒரே பெட்டா? இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குல்ல? சாரி சாரி, நம்ம வேணா விளையாடலாமா? செஸ் விளையாடலாமா? இல்லை இல்லை, இன்னும் ஃபோனில் விளையாடலாமா? என்கிட்ட நிறைய எஸ்கேப் கேம் இருக்குது, மிஷின் கேம் இருக்குது, நிறைய இருக்குது. ஃபன்னியாக கூட இருக்குது, பசில் கூட இருக்குது. விளையாடலாமா? ஸ்கூல் ட்ரிப் மாதிரி நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்போது சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டாக்டர் தூங்கிட்டாரோ? ஆமாம். இல்லை இல்லை இல்லை, குட் நைட் டாக்டர், நல்லா தூங்குங்க. இவள நவீன், என்ன சொல்லு? கையில பிளட் வருது. அவ்வளோதானே, சரி பண்ணிடலாம். அவ்வளோதான், நீ போய் ரெஸ்ட் எடு. தேங்க் யூ. இப்படி ஈஸியா பண்ணிட்ட. நீ எப்பயும் பிளட்ட பார்த்தா அலறுவ, ஆனா இன்னைக்கு காமா பண்ணிட்ட நவீன். ஆமா, நீ பயப்படவே இல்ல. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால தான் என்னாலையும் பண்ண முடிஞ்சது. அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கே. நீ இன்னும் கௌரிக்கு கால் பண்ணவே இல்லையா? என்ன மன்னிச்சிரு, உன்னோட லவ் லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்ப்பா. இது என்னோட ஓன் ப்ராப்ளம் தானே.
இப்போ எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீயும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். நான் எப்போ நவீனை பார்த்தாலும் விஷ்ணு நிஜமாவே சூப்பர்னு தோணுது. ஆமா, விக்ரம எப்படியோ மாத்திட்டே இருக்காளே. அவ தான் ரியல் பிரின்ஸ். அவ அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாம பின்வாங்காம இருக்கா. அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நீ எதுக்கு வந்த? என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு கோழை. நீங்கள் டாக்டர் விக்ரமோட சிஸ்டர்னு கேள்விப்பட்டதும் நான் உங்களுக்கு தகுதியானவா இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு கால் கூட பண்ணல. உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இங்க வருவேன். இந்த இடம் சூப்பராக இருக்கு. சரி, இனிமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அட, இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? என்ன ஏதோ நோட்ஸ் வச்சிருக்காரு. நான் கிளம்புறேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா. அச்சோ, லேட் ஆச்சே. போச்சு, என்னால திட்ட போறாரு. விஷ்ணு, ஹாய், சொல்லுங்க. என் பேரு மயூரி. நான் டிகே ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் சர்ஜனா ஜாயின் பண்ணியிருக்கேன். சூப்பர். உங்கள்கிட்ட இப்ப பேசலாமா? நீ தான் இப்போ டாக்டர் விக்ரம டேட்டிங் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். நர்வஸ் ஆகாத, சும்மா தான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். அவர் என்னோட சிஸ்டருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாங்கள் எதர்ச்சியாக மீட் பண்ணலை. அவர் நான் மீட் பண்ணணும்னு ஏதோ விதி இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் என்னை சீரியஸாக லவ் பண்ணுறாருன்னே எனக்கு தெரியல. நான் நியூ நர்ஸ், நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அவர் என்னால் நிறையாவே அப்செட் ஆயிருக்காரு. ஆனால் இப்போ அவரே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. ஓ, இவ்வளோதானா உங்களுக்குள்ள? நீ அப்படியே என்னோட சிஸ்டருக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். நீ சாதிச்சிட்ட பிரின்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும். இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டு. உன்னோட ஃபர்ஸ்ட் டேட், அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் அவர் கூட. சரி, இப்போ எப்படி இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கியா? இந்தாங்க, உங்களுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஹே பிரின்ஸ், சூப்பர் சூப்பர். சரி, ரூம் 712ல வர்ஷா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு சர்ஜரி. இப்போ நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ. இன்னைக்கு வர்ஷாக்கு சர்ஜரி. நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ இன்னைக்கு தானே வந்த. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. வர்ஷாக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, கண்டிஷன் நார்மலாக இருக்கு. நான் போய் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டாக்டர் மயூரியும் டாக்டர் விக்ரமும் சேர்ந்து பண்ண சர்ஜரி நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா, அவ அப்படியே அவங்க சிஸ்டர் மாதிரியே. ஆமா, அவங்க 2 பேரும் நல்லா டீமா ஒர்க் பண்ணாங்க. நான் கூட விக்ரம் அலோவ் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். மயூரி திறமசாலி தான். அவளும் விக்ரமும் நல்ல டீம். மித்ரா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? கண்டிப்பா. இங்க என்ன பண்ற? நீங்க இன்னும் என்னோட சிஸ்டரை மறக்கல தானே? தேங்க்யூ. எனக்கு ஒன்று புரிஞ்சுது ஆப்ரேஷன் அப்போ. நீங்க ஒரு கிரேட் டாக்டர். என்னோட சிஸ்டர் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றீங்க. எப்பயும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஒருத்தவங்க இழக்கிற வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும், நல்லாவே புரியும். அந்த வழியை நீங்க ஒர்க்ல காட்டுறீங்க. நானும் அப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் நான் உங்களை லவ் பண்றேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டாக்டர் அஜய், உனக்கு என்னாச்சு? இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, என்னாச்சு? டாக்டர் விக்ரம்க்கு என்னை விட பெட்டரான ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அவருக்கு செட் ஆக மாட்டேன், அது எனக்கு எப்பயோ தெரியும். நான் தோத்துட்டேன். நானா கார்டில் வர ஒரு ஜோக்கர் மாதிரி. என்னோட பிளேஸ் என்னன்றதையே நான் மறந்துட்டேன். நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான கல். சாரி, நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். குட் நைட், நான் வரேன். அழாத, உனக்கு நான் இருக்கேன்.